Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur. வணக்கம், இது உலகம் இன்று. உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைத்துக் கொள்ளணும். குறிப்பாக அமெரிக்காவோடு வர்த்தகம் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையில நாட்டாமையான நான் சொல்றதை தான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிறமான ஒரு மன்னர் மனநிலையில இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப் இந்தியாவை ரொம்பவே ஆடிப்போக வச்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அடுத்தடுத்து இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கையின் மூலமாக அமெரிக்கா எந்த அளவுக்கு ஆடப்போகுது அப்படிங்கிறது தான் இருக்கு. போன காணொலியிலேயே நான் சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். பல பேர் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க அப்படி ஒரு சார்பு நிலையோட பேசுறீங்க, இந்தியாவிட்ட அங்க பேசுறீங்கன்னு சொல்ல நெகட்டிவான கருத்துக்கள் முன் வச்சிருந்தாங்க. இந்த டாரிஃப் வர்றதுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதை பத்தி ஏன் பேசல? இவ்வளவு அழுத்தமான விஷயங்களை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்க. சிறிய நாடான உக்ரைன் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நேருக்கு நேரா நின்று அமெரிக்க அதிபர்கிட்ட அவர் எப்படி எதிர்த்து பேசினார் தெரியுமா அப்படின்ற மாதிரியான பல வகையான எதிர்மறையான விமர்சனங்களை எல்லாம் எதிர்கட்சிகள் சார்பாக ஊடகங்கள் வழியா பல கருத்துக்கள் கசிந்தது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேத்தைக்கு பேசும்போது எதனால இந்தியா மீது இப்படிப்பட்ட ஒரு டாரிஃப் போடப்பட்டிருக்கு, அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தை வெளிப்படையா அவருடைய வாயிலிருந்தே சொல்லியிருந்தார். உண்மையிலேயே அந்த அசைவ பால் மாடுகளுக்கு இறைச்சி கொடுக்கப்பட்டு மரபணு மாற்றப்பட்ட அந்த மாடுகள் மூலியமாக அதிகப்படியான பாலை உற்பத்தி பண்ணி அந்த பாலை இந்தியாவில் இருப்பதற்கான அனுமதி, சோளம் மரபணு மாற்றப்பட்ட சோளம், இப்படி பல வேளாண் விளைபொருட்களை இந்தியாவில் விற்பதற்கான சந்தை, அதற்கான அனுமதியை கேட்டுத்தான் அமெரிக்கா இந்த மாதிரியான மறைமுக போர தொடுக்குது. எந்த விதத்திலையும் எந்த விலை கொடுத்தாவது இதற்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நானும் என்னுடைய விவசாயிகளும் பாதிக்கப்படக்கூடிய எந்த விஷயத்திலும் இந்திய நாட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்க மாட்டேன். அதற்காக என்ன விலை வேண்டுமானாலும் கொடுப்பேன்னு சொல்லி அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிய பிறகு இந்த மாதிரியான கருத்துக்கள் உடனே வந்துருச்சு. இப்போ என்னன்னா பாதிக்கப்படக்கூடிய துறைகளை பத்தின விஷயங்கள் வருது. என்னன்னா தொழில்துறை திருப்பூர் பாதிக்கப்படுது, முட்டை உற்பத்தி நாமக்கல் பாதிக்கப்படுது, இன்னும் பல விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுது. இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போகுதுன்ற மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னா வளரும் நாடான இந்தியாவிற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. இது எல்லாம் தாண்டி நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்தியா எடுக்கும் நடவடிக்கையால் அமெரிக்கா ஆடி போகும் அப்படின்னு சொன்னோன்னே இதையும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அமெரிக்கா அப்படியே ஆட போகுதுன்னா நிச்சயமாக ஆட போகுது. ஏன் அப்படின்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாக்கும் போது அது என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத தாண்டி பிரிக்ஸ் கரன்சி அப்படிங்கிறது சமீப நாட்களாக மிகவும் தேவை, அடிப்படை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போச்சு. கடந்த கடைசி பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய கூட்டம் கூடும்போது கூட ரஷ்யாவும் சீனாவும் பிரிக்ஸ் கரன்சிக்கான அழுத்தத்தை மிக அதிகமாக வச்சிருந்தாங்க. ஆனால் இந்தியா ஒரு பேலன்ஸ்டான கொள்கையில இருந்தது. ஏன் அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்கு. உலக அளவில் பிரபலமான கரன்சி ட்ரேடிங்க்கு பயன்படுத்துறது அப்படின்னா டாலர் தான். ஸோ அந்த டாலருக்கு மாற்றாக அடுத்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் ஒரு கரன்சியை உருவாக்குது அப்படின்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் இருக்கக்கூடிய நாடுகளில் த பெஸ்ட்டாக இருக்கிறது அப்படின்னா ரஷ்யாவுக்கு மேலேயே சொல்லலாம், அது சீனா தான். ஸோ அமெரிக்காவை அழிப்பதாக நினைத்துக் கொண்டு சீனாவை நாம் ஆதரித்து சீனாவினுடைய கரன்சியை பிரிக்ஸ் கூட்டமைப்பு கரன்சியாக கொண்டு வந்தால் அது இந்தியாவுக்கு மேலும் ஒரு பிரச்சனையாகத்தானே இருக்கும். பேயை விட்டுட்டு பிசாசை பிடிச்ச மாதிரின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் யோசிச்சு தான் இந்தியா ரொம்ப பொறுமையா தேவைதான், ஆனா அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ரொம்ப பொறுமையான பொருளாதாரத்தில் நீண்ட கால வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கான மாற்று சக்தியாக காய் நகர்த்திட்டு வந்தாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே நீ என்னப்பா இப்படி யோசிச்சுட்டு இருக்க, நான் போட்டு தர வழின்னு சொல்லி அமெரிக்காவை வழி போட்டு கொடுத்துருக்கு. சீனாவில் இருக்கக்கூடிய உலகளாவிய சர்வதேச கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே தனிப்பட்ட முறையில் இந்தியாவினுடைய இந்த நிலை இதுல இப்ப இந்த டாரிஃப்ல எடுத்திருக்கக்கூடிய நிலையை ரொம்பவே விவரிச்சு இன்னும் சொல்ல போனால் ஆதரவு கரங்களை கொடுத்துருக்காங்க. குறிப்பா குளோபல் டைம்ஸ் அப்படின்ற அந்த நாளிதழ் வெளியிட்டு இருக்கக்கூடிய கட்டுரை அப்படிங்கிறது கவனம் பெறுது. இந்தியா அமெரிக்காவினுடைய டாரிஃபுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படிங்கிறத தாண்டி ஒரு இந்திய பிரஜையாகவே, இந்திய மக்களாகவே, இந்திய அரசாங்கமே இப்ப இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய பொருளாதார பலத்தை வச்சு எப்படி நாடு சிந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இணக்கமான ஒரு ஃப்ரெண்ட்லி கட்டுரையாக அது பார்க்கப்படுது. இந்தியாவினுடைய பொருளாதார தேவை என்ன, இந்தியா இறக்குமதி செய்யக்கூடிய கச்சா எண்ணெயினுடைய அளவு என்ன, சர்வதேச சந்தையிலுடைய அதனுடைய விலை என்ன, குறைவான மதிப்பில் வாங்கினா இந்தியாவுக்கு எப்படி லாபம் கிடைக்கும், இதனால் ஒவ்வொரு இந்திய மக்களும் எப்படி பயனடைவார்கள், இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது யாரு? இந்திய மக்களும் இந்திய அரசாங்கம் தான். இதுல போய் நாட்டாம மனப்பான்மையோட அமெரிக்கா நுழையிறது அப்படிங்கிறது எந்த விதத்துல சரி அப்படிங்கிற
ஒரு பொதுப்படையான கருத்தை முன் வச்சிருக்காங்க. பல பேர் இதுக்கும் எதிர்மறையான கருத்துக்கள் சொல்லுவாங்க. சீனாவை நீங்க நம்பலாமா அப்படின்ற மாதிரி. இது சொல்லப்படக்கூடிய கருத்து அப்படிங்கிறதும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல சீனா இந்தியாவோடு எப்படி இணக்கமாக இணைகிறது அப்படிங்கிறது தான் இங்க பேசப்படக்கூடியது. விரைவிலேயே இந்த மாசம் எண்டுல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீனாவுக்கு செல்ல இருக்கிறார். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார். 31ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி வரைக்கும் 2 நாள் நடக்க போகுது. ஏற்கனவே கால்வான் பள்ளத்தாக்குல நடந்த அந்த மோதல் 2 நாட்டினுடைய ராணுவ வீரர்களுமே கொல்லப்பட்டார்கள். இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. இதுக்கு பிறகு சீனா இந்தியா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எந்த விஷயத்திலுமே நடக்கல. ஒரு மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டது. ஆனால் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவதுமா ஒரு அசுர வேகத்துல சீனா இந்தியா அப்படின்ற ஒரு நல்லுறவு அப்படிங்கிறது அதிக வேகத்துல முன் செல்வதற்கான வாய்ப்பை அமெரிக்கா ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. பிரேசிலுக்கும் கிட்டத்தட்ட 50% அளவிற்கான டாரிஃபை அமெரிக்கா போட்டிருக்காங்க. அமெரிக்க அதிபர் மாளிகையே பிரேசில் அதிபரோட பேசுவதற்கான ஒரு அழைப்பை கொடுக்குறாங்க. வெளிப்படையா சொல்றாரு, நான் இதை பத்தி பேசணும்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட தான் பேசணும்னு சொல்லி இங்க போன் போட்டு அவர் பேசியிருக்கார். ஸோ உலக நாடுகள் யாரை நோக்கி செல்கின்றன? பிரிக்ஸ் மட்டும் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா அமெரிக்கா இல்ல எதுனாலையும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இங்க ஆணித்தரமான கருத்து. இப்போ இந்த விஷயத்துல ரஷ்யா சென்று இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் தெரிவித்த கருத்து அப்படிங்கிறதும் கவனம் பெறுது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியா வருகிறார், டேட் மட்டும் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலன்றாங்க. இந்தியாவுக்கு 25% டாரிஃப் அப்படின்ற அறிவிப்பு வர அந்த நாளே, அதுக்கு அடுத்த நாளே இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கிரெம்லின் மாளிகை போறாரு. ரஷ்யாவுக்கு போய் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினையும் சந்தித்து பேசுறாரு. இன்னும் பல அதிகாரிகளும் சந்தித்து பேசுறாரு. வருகின்ற வருகையை உறுதிப்படுத்துறாரு. என்னைக்கு டேட் அது மட்டும் தான் என்ன பாக்கின்ற மாதிரி சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ரஷ்ய அதிபர் இங்க வர்றார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நகர்வு. இது சாதாரணமான விஷயம் இல்லை. சரி, இது எல்லாம் தாண்டி ரஷ்யாவை நோக்கி போர் கப்பல்களை அமெரிக்கா அனுப்பிச்சு மிரட்டுச்சு அப்படின்னா இதெல்லாம் சும்மா பூச்சாண்டி பாவலா. ரஷ்யாவை எந்த நாடும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு வரைக்கும் மிக அதிகமான பொருளாதார தடைகளும் வியாபாரத்தில் பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய ஒரே நாடு ரஷ்யா மட்டும்தான். ஆனா இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியல. அரிய கனிமங்கள், தனிமங்கள் மற்றும் மெட்டல்ஸ், இரும்புல இருந்து பிளாட்டினம் வரைக்கும் பல சுரங்கங்கள், நிலக்கரி சுரங்கம், எண்ணெய் வளம், இது எல்லாமே உலகிலேயே மிக அதிகப்படியாக வைத்திருக்கக்கூடிய ஒரே நாடு அப்படின்னா அது ரஷ்யா மட்டும்தான். இவ்வளவு தடைகளை விதிச்சும் ரஷ்யாவா ஒண்ணுமே பண்ண முடியல. இத்தனைக்கும் ஐரோப்பிய ஒன்றியமும் சேர்ந்திருக்கு. ட்ரம்ப் என்ன சொல்றாரோ அதை தான் ஐரோப்பிய ஒன்றியம் கேட்குது. அப்படி இருந்தும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சீனா இந்தியா வாங்குகின்ற மிக மலிவான விலை, அந்த விலைக்கே ரஷ்யா இந்த அளவுக்கு தாக்கு பிடிக்குது அப்படின்னா இன்னும் சர்வதேச அரங்கில் அது கச்சா எண்ணெய் வித்துது அப்படின்னா எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் இருக்கும் அப்படிங்கிறதும் ட்ரம்ப்புக்கு தெரியும். ஸோ ரஷ்யாவை அமெரிக்கானால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. பெரிய அப்படியே நான் தான் உலகத்திலேயே புனித அப்படின்ற நியாயம் பேசக்கூடிய அமெரிக்கா தேஜஸ் விமானத்துக்கான போர் விமானத்துக்கான என்ஜினை அமெரிக்கா தான் கொடுக்கணும். இதுக்கான டெண்டர் ஏற்கனவே கொடுத்து பணமெல்லாம் கட்டி ஜூலை மாசமே வர வேண்டியது நினைக்கிறேன். ஜூலை மாசம் வரல, ஆகஸ்ட் மாசம் வந்துருச்சு. எப்ப வரும் அப்படிங்கிற தகவல் கூட இல்லை. உங்ககிட்ட வர்த்தகம் செஞ்சு காசு கொடுத்து காத்துட்டு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு நீங்க சொல்லக்கூடிய பதில் இதுதானா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. இப்போ இந்த கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக அழுத்தம் கொடுக்கக்கூடிய அமெரிக்கா ஒரு பொருள் வாங்குவதற்கான நேர்மையான விஷயத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்களா? ஸோ தனக்கு ஒரு அடிமையாகத்தான் இந்தியாவை வைத்திருக்கிறது. இந்த விஷயங்களை எல்லாமே சீனாவில் இருக்கக்கூடிய அந்த பத்திரிகைகள் சுட்டி காட்டியிருக்கின்றன. என்னைக்குமே இந்தியாவை அமெரிக்கா ஒரு நட்பு நாடாக பார்த்ததே இல்லை. தன்னுடைய பொருட்களை விற்கக்கூடிய ஒரு சந்தையாகத்தான் பார்க்குது. பயன்படுத்துவதற்கான ஒரு காரணியாகத்தான், ஒரு டூல், ஒரு பொருளாகத்தான், உபகரணமாகத்தான் இந்தியா வச்சிருக்கு அப்படின்றது சொல்லுது. இது முழுக்க முழுக்க உண்மையுமே கூட. தன்னுடைய தயாரிப்புகளை விற்கக்கூடிய சந்தை இந்தியா அப்படின்னா இந்தியர்களாகிய நமக்கு இந்த நாடு தாய் நாடு. தாய் நாட்டுல அவன் சந்தையா பார்க்கறான் அப்படின்னா இது எப்படி, என்ன மாதிரியான மனநிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இது நீயா நானா போட்டி அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. இந்தியா தன்னுடைய சுய மரியாதையை இழக்காமல் அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்திருக்குது அப்படிங்கிறதா இந்த விஷயத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தானுக்கான நெருக்கம். முப்படைகளுடைய தலைமை தளபதி அசீம் முனீர் மீண்டும் அமெரிக்கா சென்று அமெரிக்க அதிபரை சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து கொண்டிருக்கும் நிலையில பாகிஸ்தான்ல எண்ணெய் வளங்கள் எவ்வளவு இருக்கு அதை அமெரிக்கா பார்த்து அங்கிருந்து தூர்த்து எடுக்கும். ஒருவேளை எதிர்காலத்துல அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் கூட இந்தியா வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான நக்கல் பேச்செல்லாம் சொல்லியிருந்தாரு. ரஷ்யாவும் இந்தியாவும் இறந்த பொருளாதாரம், 2 பேரும் அவங்க நாட்டிலே குழி தோண்டி புதைச்சிக்கின்ற மாதிரி அதிகப்படியான வார்த்தைகளை சர்வதேச அரங்கில பத்திரிகைகள் முன்னிலை வைக்கிறாங்க. அதே பத்திரிகையாளர்கள் நீங்க யுரேனியத்தையும் மற்றும்
பல்லாடியும் நீங்க ரஷ்யா கிட்ட இருந்தா வாங்குறீங்க, இதுக்கு என்ன பதில் சொல்லுங்கன்னா, இதை நான் பார்த்துட்டு ஐ வில் செக் இட் அவுட் தென் கால் அப்படின்ற மாதிரி ஒரு மலுப்பலான பதிலை சொல்றாரு. ஸோ இரட்டை நிலைப்பாடு, சுயநலம் அப்படிங்கிறதும் ஒரு நேர்மை இல்லாத பொருளாதாரம், வியாபாரம் அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு வெளிப்படையாக பேசுகிறார் அப்படின்றதுக்கு எது எப்படி இருந்தாலும் இப்பதான் அதிபரா வந்திருக்காரு. கிட்டத்தட்ட இன்னும் 4.5 வருடங்கள் அவர் தான் அதிபரா இருக்க போறார். ஆனால் இதற்கான விலையை அமெரிக்க மக்கள் தான் கொடுக்க போகிறார்கள் அப்படின்ற மாற்று கருத்து இல்ல. அமெரிக்காவை எதிர்க்கிறது நிச்சயமா பாதிப்பை ஏற்படுத்தும் தான். ஆனால் அதை விட அமெரிக்காவுக்கு நண்பனாக இருப்பது மிக மிக மோசமான அபாயகரமான ஒரு செயல் அப்படிங்கிறது தான் பல தொலைநோக்காளர்களுடைய பார்வையாக இருக்கு. இந்தியா இனிமேல் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், இந்தியாவோடு சேரும் நாடுகளுடைய பலம் சிம்பிள்ங்க. ரஷ்யா, சீனா, இந்தியா இந்த 3 நாடுகளும் ஒன்று சேர்ந்தால் இதற்கு நிகர் உலகில் இன்னும் எந்த சக்தியும் இல்லை அப்படிங்கிறதான் உண்மையானதா இருக்கு. இந்த டாரிஃப் மூலமாக அந்த விஷயத்தை அமெரிக்கா சாத்தியப்படுத்தும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய நோக்கமாக இருக்கு. உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன். இது உலகம் இன்று. நன்றி நேயர்களே.